இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதறல்ஸ்ன்ற சாங்கை நம்ம அனிருத் அவர்கள் இந்தியன் 2 படத்திற்காக ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பாட்டோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த ப்ரோமோவை பார்த்த நிறையா பேர் எந்த படத்தோட ப்ரோமோனே தெரியாமல் நம்ம மோடிஜி தான் அனிருத்துக்கிட்ட போய் இதை பார் தம்பி, இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம தான் ஆட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் கேட்டு வாங்கியிருப்பார் போல. அதுதான் அந்த சாங்குன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த பாட்டு தாங்க. இந்த சாங்கை கேட்ட நம்ம பசங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாங் முழுக்க முழுக்க மோடிஜிக்காக தான் அனிருத் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சி அப்படியே நம்ம இந்தியன் தாத்தா ஃபேஸை தூக்கிட்டு அப்படியே நம்ம மோடிஜி ஃபேஸை வச்சு நிறைய பேர் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயும் நிறைய பேருக்கு இந்த பாட்டு இந்தியன் 2 படத்தோட பாட்டு அப்படின்றது யாருக்குமே தெரிய வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பசங்க மோடியை வச்சு நிறையவே விளம்பரம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியன் படத்தோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டுட்டு எம்பிட்டு கதறினாங்கன்றத என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா இந்தியன் படத்தில் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸும் சரி பிஜிஎம்மும் சரி யாருனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த பிஜிஎம்லாம் கேட்கும்போது நமக்கு இப்போவும் கூஸ் பம்ஸாக தான் இருக்கும். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. முக்கியமாக இந்தியன் படத்தில் வர்ற இந்த பிஜிஎம்மை கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம கைமுடியெல்லாம் அப்படியே நட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு நிற்கும். அந்தளவுக்கு இந்த பிஜிஎம் ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிய வந்தாலும் இந்த படத்தில் இந்த பாட்டு இந்த படத்துக்கு தான் வந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மோடிஜி தான். என்னதான் நம்ம பசங்க மோடியை வச்சு எடிட் பண்ணாலும் நம்ம மோடி அழகாக ஒரு பாட்டில் மூடி மாதிரி இந்த பாட்டில் உட்காந்துக்கிட்டாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீங்களே நினச்சி பாருங்களேன், இந்தியன் படத்தில் ஒரு சீனில் நம்ம சேனாதிபதி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு பேக்ரவுண்டில் நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணும்போது அது அந்த சீனோட அந்த பிஜிஎம்மை ரசிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். என்ன சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் இந்தியன் 2ல் நீங்கள் எல்லோரும் நினச்சி பாருங்கள், ஒரு சீரியஸான சீனில் இந்த மாதிரி தாத்தா வராருன்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சீரியஸான சீன் நமக்கு சிரிப்பான சீனாக மாறிடும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் ஆண்டவரும் சங்கரும் வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு சீரியஸான சீன் வரும்போது பேக்ரவுண்டில் தாத்தா வராருன்னு இந்த மியூசிக் வரும்போது நம்ம பசங்கள்லாம் போய் முன்னாடி ஆடிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த பசங்க ஒரு சீரியஸான சீனை இப்படி ஒரு சிரிப்பு வர்ற மாதிரி சீனாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆனால் அனிருத் அவர்கள் வந்து தப்பாலாம் பண்ணலை. இந்தியன்ற ஒரு கதைக்களத்தில் தாத்தா தான் மெயின் ரோல். தாத்தாவுக்கு தாத்தா சாங் போடாமல் வேறு எந்த மாதிரி சாங் போட முடியும்? நீங்களே சொல்லுங்கள். வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார் சொல்லுன்றல்ல. முக்கியமாக இந்த பாட்டை நான் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாட்டு. இந்த படத்துக்கு செட் ஆகலைன்னாலும் இந்த பாட்டு அனிருத்தோட ஒரு வைப் மெட்டீரியல் தான் சொல்லணும். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய வைப் மெட்டீரியலாக இந்த பாட்டு மாறிட்டுருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்தியன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் அப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் கொடுத்துருந்தாரு. ஒருவேளை நம்ம அனிருத் வந்து நம்ம இந்த 2K கிட்ஸையும் 90s கிட்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சாங்கை ரெடி பண்ணியிருப்பாரோ? ஒருவேளை அந்த சாங்கை சீனோட பார்க்கும்போது நல்லா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற யாரு